மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலோ லெவலிங்ல சீசன் 1ல எபிசோடு 8 தான். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பா சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த எபிசோட்ல ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்கு. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்ல ட்ரை பண்றேன். மற்றதை நீங்களே பார்த்து புரிஞ்சுங்க. சரி, ரொம்ப பேசாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்து அவனோட அம்மாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். எதனாலனா அவனோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிருக்க ஃபார்முலா வச்சு அவனால எப்படிப்பட்ட டிசீஸ் கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும். ஆனா அதை கிராஃப்ட் பண்றதுக்கு டீமன் கேசல்ல இருக்கிற 3 மெட்டீரியல்ஸ் அவனுக்கு தேவைப்படுது. பட் இப்ப இருக்க நிலைமையில நம்ம ஹீரோ டீமன் கேசலுக்கு போனோம்னா கண்டிப்பா அவனுக்கு சாவு நிச்சயம். இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுதான் லெவல் அப். நம்ம ஹீரோ எவ்வளவு லெவல் அப் ஆகிறானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ இன்னும் ஸ்ட்ராங் ஆவான். அதுவும் எந்த அளவுக்குங்கிறத போக போக நீங்களே பாப்பீங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ காஃபி ஷாப்ல இந்த பையன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் எதனாலனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த பையன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசியிருப்பான். 19 ஸ்ரீரங்க ரஞ்சனுக்கு என் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ரிவார்டா நான் தருவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருப்பான். பட் நம்ம ஹீரோ அதுக்கு முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பான். ஆனா இப்ப எதுக்கு இதுக்கு ஓகே ஒத்துக்கிட்டானா இப்போ நம்ம ஹீரோக்கு முக்கியமா தேவைப்படுது லெவல் அப் தான். இருந்தாலும் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா எதாவது சொல்லுங்க அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா நம்ம 2 பேர் மட்டும் தான் டஞ்சனுக்குள்ள போக போறோம்னு சொல்றான். இப்படி நம்ம ஹீரோ சொல்றதை கேட்ட இவனும் அதிர்ச்சியாரான். ஸ்ரீரங்க டஞ்சனுக்குள்ள நம்ம 2 பேர் மட்டும் தான் போக போறோமா. இப்படி இவன் அதிர்ச்சியானாலும் நம்ம ஹீரோ சண்டை போட்டது எல்லாத்தையும் இவன் கண் கூட பார்த்திருப்பான். அதனால நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் ஓகேன்னு ஒத்துக்கிற நிலைமையில இருக்கிறான். இருந்தாலும் டஞ்சன் ரைடு போறதுக்கு நமக்கு 10 பேர் தேவைப்படுமே அப்படின்னு கேட்கவும் அதுவும் நம்ம ஹீரோ சொல்றான் வாங்ஸ் டவுன்ஸ் பண்ணல அதே மாதிரி தான் நம்ம இப்ப பண்ண போறோம். அதாவது இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்ல வரானா இத்தனை பேர் எங்க கூட வந்திருக்காங்க அப்படின்னு கணக்கு காட்டுறதுக்காக ஒரு 8 பேரை கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும் சொல்றான். நீ லைட்டா குழப்பத்துல இருக்கிறன்னு தெரியுது. இருந்தாலும் கவலைப்படாத 19 ரைடு சேஃபா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க உனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை நழுவ விடணும்னு பார்க்காத. ஏன்னா நீ பேலன்ஸ் இருக்கிற இந்த 19 ரைடு முடிச்சினா கண்டிப்பா நீ யாருங்கிறத உன்னோட அப்பாவுக்கு நிரூபிக்க முடியும். அப்பனா ஓகே சார், நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு இவன் சொல்றான். அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஜாகிங் இருக்காங்களே அவங்களோட ஜாகிங்க முடிச்சிட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்க அப்படியே அவங்களுக்கு பின்னாடி யாரோ நின்னுட்டு இருக்காங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே அந்த நபரும் ஜாகிங்க பார்த்து என்ன சொல்றாருன்னா ஒரு எஸ்ரா ஹண்ட் கிட்ட இது எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சொல்றாரு. அவங்கள பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடாதானா நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு ஜாகின் கேட்க அவரும் அவரோட விசிட்டிங் கார்டு எடுத்து காமிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இவனோட அப்பா இருக்காருல இவனுக்கு நிறையவே அட்வைஸ் பண்றாரு. இந்த கேட் எல்லாம் ஓபன் ஆகி 10 வருஷத்துல இந்த உலகம் ரொம்ப மாறிடுச்சு, இல்ல மாத்திடுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு சொல்றது கணக்கானோ இந்த கேட் எல்லாம் பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. சோ அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற மானா கிறிஸ்டஸ் எடுக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அதை 100 மட்டும் தான் முடியும். அதனாலதான் கவர்மெண்டே ஒரு 100 அசோசியேஷனை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 100 லெவலை பார்த்து அதுக்கு மாதிரி கேட் அவங்க தான் கொடுக்குறாங்க. சப்போஸ் கேட்டை பிரேக் பண்ணிட்டு ஏதாச்சும் வெளில வந்துச்சுன்னா அதை கூட அவங்க தான் சமாளிக்கிறாங்க. அப்படியே ஒரு சுத்தி வளைச்சு இப்ப என்ன சொல்ல வரான்னா கில்ட் ஆரம்பிச்சா நிறையவே ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வராரு. இப்போதைக்கு கில்டுன்னு எடுத்துக்கிட்டா மொத்தமா 5 தான் இருக்கு. ஹண்டர்ஸ் கில்டு, ஒயிட் டைகர் கில்டு, ஃபைண்ட் கில்டு, ஃபேம் கில்டு, கடைசி நைட்ஸ் கில்டு. இப்போதைக்கு இவங்க தான் எல்லா ரிசோர்ஸையும் எடுத்துட்டு இருக்காங்க. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் நம்மளே ஒரு கில்டு ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளோட நாடு முன்னேறதுக்கு நம்மளோட பங்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா அவங்களோட எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்வேன். பட் இருந்தாலும் ஒரு கில்ட் ஆரம்பிக்கணும்னா ஒரு எஸ்ராங் ஹண்டர் இருக்கணும். அதுக்கு நம்ம இப்ப எங்க போறது அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்படியே அதே நேரத்தில் இங்க நம்ம இரவனோட டெய்லி கோஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் போன வாட்டி பண்ண மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திருக்கான். ஆனா இந்த வாட்டி ஒரு பாயிண்ட் கூட ஏறல. டீமன் கேசலுக்கு போற மாதிரி இன்னொரு கீ கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரேண்டம் பாக்ஸ் கிளிக் பண்ணா கண்டிப்பா ஒரு டஞ்சனோட கீ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்து ஒண்ணு நம்ம ஹீரோக்கு எதிர்பார்த்தது கிடைக்கல. 10 கிலோமீட்டர் ஒன்னு வேஸ்டா போச்சு. அப்படி கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோட லெவல் 26ல இருக்கு. ஜாப் நானே டைட்டில் உல்ஃப் அசாசின் மத்தத நீங்களே பாத்துக்கங்க. அப்படியே இப்ப நம்ம ஹீரோவும் நான் சீக்கிரமா லெவல் அப் ஆகணும், அதுக்கு அந்த பையன் கூட ஸ்ரீரங்க டஞ்சனுக்கு போகணும். அப்படி இல்லனா சீக்கிரமா லெவல் அப் ஆகிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அது வேற எதுவும் இல்ல, பெனால்டி ஜோன்ல இருக்க சென்டிமெண்ட்ல போட்டு தள்ளி லெவல் அப் ஆகலாம்னு நினைக்கிறான். ஏன்னா அந்த பெனால்டி ஜோன்ல 100க்கு மேல அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ் கிடைக்காம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே அதே இடத்துல ஒரு டீராங் கேட் இருக்கு, அங்க போறீங்களா அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் வருது நம்ம ஹீரோக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் என்னது டீமா வேலை பார்க்கலாமா, எனக்குலாம் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. அதனால கிடைக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அப்படியே கட் பண்ணா கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோட டீமுக்கு லீடரா இருந்திருப்பார்ல அவரை காமிக்கிறானுங்க. இவருக்கு ஒரு கை போயிருந்தாலும் இவர் இன்னும் வரையும் ரிட்டையர் ஆகாம இருக்காரு. அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க இவரோட மொபைல் போனுக்கு டஞ்சன் ரெக்வெஸ்ட் வருது. இன்னுமா நீங்க ரிட்டையர் ஆகாம இருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் கேக்குறான். இதை கேட்டு இவருக்கும் அந்த காடான் டெம்பிள் நடந்த விஷயம் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. நான் எப்படியோ அந்த இடத்துல இருந்து உயிர் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா அந்த சம்பவத்துலதான் நான் என்னோட ஒரு கையை இழந்தேன். அப்படியே அதே இடத்துல இவரும் நானும் புதுசா ஒரு டஞ்சன் ரைடுக்கு போக போறேன்னு சொல்றாரு. ஆனா அவரோட வைஃப் போன வாட்டி நீங்க உயிர் பழிச்சு வந்ததே பெரிய மேட்ரு, அதனால நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இப்ப என்ன பண்றது, அடுத்த வருஷம் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பா பணம் தேவை. அதுக்காக வச்சு இவர் டஞ்சன் ரைடுக்கு போய் ஆகணும். எங்களை மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க எல்லாரையும் ஆபத்தான டஞ்சனுக்கு அசோசியேஷன் அனுப்ப மாட்டாங்க. அப்படியே அவரோட பொண்ணு எப்பா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. கட் பண்ணா ஹண்ட்ரஸ் கல்ல இவங்க 2 பேருக்கு ஒரு சின்னதா வாய்க்கா தகராறு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை ஏமாத்தி ஒரு டிவி ஷோல பேச வச்சுட்டு என்ன சொல்ல வர டிவில வந்த ஷோவை நான் பார்க்கலன்னு நினைச்சியா, நான் பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு.
வந்துச்சு. ஏரா ஃபர்ஸ்ட் உன்னோட வேலையை இதுதான், அதுக்கப்புறம் தான் இது. சேர்மன் கோ வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணாரு, அதனால தான் நான் இது பண்ணேன். அதோட இன்னொரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க டேபிள கொஞ்சம் பாருன்னு சொல்றாரு. அதுல இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் வந்து யூஜி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு கில்ட் ஓபன் பண்ண போறாங்கன்னு. ஆக்சுவலி இந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓய் என்ன மன்னிச்சிரு, தேவையில்லாம கூட்டு உன்னோட டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் மறுபடியும் கேட்கிறேன், என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும்? அப்படியே கட் பண்ணா நம்ம ஜோய் இருக்காங்களே, அவங்களுக்கு அவங்களோட வீட்டுல இருந்து போன் பண்ணி எப்படிமா இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு நல்லா விசாரிக்கிறாங்க. அப்படியே அவங்க நல்லா விசாரிச்சது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து நம்மளோட பிசினஸ் பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜோய் அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதோட இவங்க நம்ம ஹீரோ மாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. also இவங்களுக்கு அந்த டீராங் டஞ்சன் ரிக்வெஸ்ட் வருது. அப்படியே கட் பண்ணா இப்ப நமக்கு 100 ஸ்கில்ல என்ன நடந்துட்டு இருக்கிறத காமிக்கிறானுங்க. அதாவது நம்ம ஜாகிங் இருக்காங்களா, அவங்க ஜாகிங் போறப்ப ஒருத்த வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்திருப்பால, அதை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜாகிங்க்கு ஒரு ஆஃபர் கூட கொடுத்திருக்காங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கில்ட் மாஸ்டர் ஆக்கிறோம்னு. பட் நம்ம ஜாகிங்க்கு அதுக்கு உடன்பாடு இல்ல, அதனால அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. வா நான் இதுதான் எதிர்பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ்னு அவரே சொல்றாரு. அது வரும்போது பிரசிடென்ட் பேக்க நான் பார்த்தேன். கட் பண்ணா இவர் ஒரு பார்ல உட்காந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுனதை கொஞ்சம் நினைச்சு பாக்குறாரு. ஜேஜோ ஐலாண்ட் பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இவரை கேட்கிறாரு. இதனால இவங்க ஜேஜோ ஐலாண்டுக்கு ரைட் போயிருந்தோம், அதுல அவங்க ஃபெயில் தான் ஆயிருப்பாங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஜேஜோ ஐலாண்ட் ஃபுல்லாவும் சீல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாம அந்த ஐலாண்ட்ல ஏதாச்சும் வித்தியாசம் நடக்குதான்னு இன்னும் வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்கள் அந்த இன்சிடென்ட் மறக்கிறதுக்கு நினைச்சிருந்தாலும் அது யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்கவே முடியல. இப்ப நமக்கு அந்த கேட் எல்லாம் ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா ஹியூமானிட்டிக்கு ஒரு அல்டிமேட் வெப்பன் தேவை. ஏன்னா அந்த ஐலாண்டில் நடந்தது இன்ன வரையும் என்னால மறக்கவே முடியாது. அதனால கண்டிப்பா நமக்கு நிறைய ஹண்டர்ஸ் தேவைப்படுவாங்க. இப்படி ஒரு சொல்றதுக்கான காரணம் இது ஒண்ணு பெருசா நடக்க போகுதுங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இதுக்காக இவர் இப்பயே ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இவரும் அந்த ஐலாண்டில் நடந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைச்சு பாக்குறாரு. கட் பண்ணா ஒரு பாலடைஞ்சு பில்டிங்ல ஒருத்தர் நின்னுக்கிட்டு ப்ளீஸ் நான் அவங்கள தான் நம்பி இருக்கேன், அவனுங்களை கொன்னுடுங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அந்த டென்ஷனுக்கு போறதுக்காக ரெடி ஆகுறான். என்ன லீவு நாள் அன்னைக்கு வேலைக்கு போறேன், என்ன பண்றது, அதான் ரொம்ப பிஸியான ஆளாச்சு, எப்படி இருந்தாலும் நீ டென்ஷனுக்குள்ள போயிட்டு அடி வாங்கிட்டு தான் திரும்பி வர போற அப்படின்னு இவர் சொல்றா. அதாவது நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு கலாய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கலாய்க்கிறா. பட் நம்ம ஹீரோ அதை பெருசா எடுத்துக்கல. இவரும் தேவையில்லாம சொல்லிட்டுமா அப்படின்னு நினைக்கிறா. அப்படியே கட் பண்ணா இப்ப நமக்கு சாங் காமிக்கிறானுங்க. இவர் அவேக்கன் ஆகிறப்ப பிசிக்கல் பவர் கிடைக்காம மேஜிக் பவர் கிடைச்சிருக்கு. இதனால இவரால ஒரு டஞ்சனுக்குள்ள கூட எஃபிஷியன்ட்டா சண்டை போட முடியாது. இருந்தாலும் இது கிடைச்சதுக்கு கூட ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அது வரும்போது நம்ம ஹீரோவையும் அவர் பாத்துறாரு. ஜின்வோ இது நீதானே, என்னால நம்ப முடியல, கொஞ்சம் மாசத்துல மொத்தமா மாறிட்டேன், அதோட அவனோட கால் இப்படி திரும்பி வந்துச்சு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்ற எனக்கு சரியா தெரியல, ஹாஸ்பிட்டல்ல கண்ண வச்சு பாக்குறப்ப என்னோட கால் திரும்பி வந்து இருந்துச்சு. அதுக்கு சாங் சொல்றாரு அவனை காப்பாத்த வந்தப்ப ஒரு ஹை ரேங்க்ல இருக்கிற ஹீலர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவனோட கால் திரும்பி வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன பையன் நல்லபடியா இருந்து சந்தோஷம் தான் அப்படின்னு இவர் சொல்றாரு. சொல்ல போனா அப்பல இருந்து இப்ப வரையும் இவர் நம்ம ஹீரோ மேல ரொம்ப அக்கறையில தான் இருக்காரு. அதே மாதிரி இவரோட கையை சரி பண்ணிருக்கலாம், பட் அது ரொம்ப டைம் ஆனதுனால அதை ரெக்கவரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனுங்க. அசோசியேஷன்ல இருக்கிற ஒருத்தர் தான் நீ உயிரோட இருக்குன்னு என்கிட்ட சொன்னாரு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அந்த கேட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அட என்ன ஒரு தரிச்சியில் நம்ம மறுபடியும் ரீயூனியன் ஆயிருக்குமா. ஜோகி நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அது மத்தவங்களால நம்ம ஹீரோட முகத்தை பார்க்கவே முடியல. ஏன்னா காராவான் டெம்பிள் நடந்த சம்பவத்தை யாராலையும் மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோவை காண பண்ணி அந்த இடத்துல விட்டுட்டு போயிருப்பானுங்க. அது ஜோகியும் நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க, ஜின்வோ இது நீதானானு. ஆமா ஆமா நானே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள இருந்து 3 ஜெயில் கைதிங்க இறக்குறானுங்க. அவனுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம கொஞ்சம் ஓவரா பேச, டே வாய மூடுங்கடா, நான் ஒண்ணு உங்களை அவுட்டிங்லாம் கூட்டிட்டு வரல. இப்படி அவன் பேசுறத கேட்ட ஜெயில் கைதி ஒரு மாதிரியா சிரிக்கிறான். ஒரு வேலை உள்ள போனதுக்கு அப்புறம் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். அப்படியே சாங்கும் கேட்கிறாரு, எதுக்காக அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு. ஆக்சுவலி நீங்க இந்த விஷயத்தை எப்படி வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்குன்னு கிரிமினல்ஸ் கூட சேர்ந்து வேலை பார்க்க சொல்றீங்க, அவனுக்கு எப்ப வேணா எங்களை என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற என்ன சார் பண்றது, வேலை பார்க்குற ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க, அதனால வேற வழி இல்லாம கூட்டிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. அதை கேட்ட இவருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து காங் டாக்ஸிக்கு வந்திருக்காரு. இவர் ஒரு பி ரேங்க்ல இருக்கிறதுனால சி ரேங்க்ல இருக்கிற கிரிமினல்ஸ் ஈஸியா அவரால் சமாளிக்க முடியும். இதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, என்ன பொறுத்தவரையும் இது ஒரு நல்ல ஐடியாவே எனக்கு தோணல அப்படின்னு சொல்றான். அதோட ஜோகியை பார்த்து நீ உள்ள வர வேணாம்னு சொல்றான். அப்ப நீ நான் போறேன் அப்பனா நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே உங்களோட ஹேண்ட் கப் கழட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் திமிராவே பேசுறானுங்க. அப்படியே இந்த கேங்க என்ன பண்றானா, இவங்க ரெண்டு பேர்ட்ட வந்து பேசுறான், நான் ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து வந்த ஒரு இன்ஸ்பெக்டர், அதனால நீங்க இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. சரி இந்த ரயில யாரு தலைமை தாங்க போறீங்க, நான் தலைமை தாங்கினா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா இல்லன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்காக நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொன்னது மட்டும் இல்லாம அவர் பண்ண மிஸ்டேக் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. போன வாடி நான் பண்ண ஒரு தப்புல 7 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க, இருந்தாலும் ஒன்னாலதான் இப்போதைக்கு ஒரு 6 பேர் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கிம் ஏதாச்சும் பேசுறியா, இல்ல சொல்றதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பனா என்னால கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி ஏதாச்சும் ரெடி பண்ண வேண்டியதுதான். நெக்ஸ்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த டஞ்சனுக்குள்ள போறதோடய இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ் இந்த எபிசோடு பிரிஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் கதை வேற லெவல்ல போக ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இந்த எபிசோட்ல பெருசா ஃபைட் சீன்ஸ் எதுவுமே இல்லாட்டியும் அடுத்த எபிசோட்ல பயங்கரமான பங்குவமான சம்பவம் எல்லாம் இருக்கு. இதை ஏன் இப்ப நான் சொல்றேன்னா, நம்ம ஹீரோ இப்ப இருக்கிற லெவலுக்கு ஏத்த மாதிரி அவரோட பவர் நீங்க பாப்பீங்க. போற போக்க பார்த்தா நான் எதிர்பார்க்கிற எபிசோடு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன எபிசோடுங்கிறத நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி ரொம்ப பேசாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய், see you, take care, bye, love you all, see you again.